Hi friends, welcome to Mrs. Ramya Vadarajan Taligai. நம்ம இன்னைக்கு ஈஸியா செய்ய போறோம். நிப்பட்டு தான் செய்ய போறோம். தீபாவளிக்கு நிப்பட்டு நம்மளோட தட்டைக்கு பேர் தான். இதை எப்படி ஈஸியா வீட்ல செய்யலாம்ங்கறத இந்த வீடியோ. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஈஸியா செய்யலாம். ஒரு 3 நிமிஷத்துல வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப மெனக்கெடாம நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு இந்த காரம் இது. வாங்க செய்யலாம். தட்டை செய்யறதுக்கு நான் இதுல 1 டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்து சலிச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் விடாம இந்த மாதிரி சட்டியில வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அதுல 1/2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்க பொட்டுக்கடலையா எடுத்தா பொட்டுக்கடலை ஒரு 1/4 டம்ளருக்கு மேல எடுத்து மிக்சியில பொடிச்சு சலிச்சு பண்ணா இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் வந்துடும். அதை நான் வறுத்து வச்சிருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவு காரப்பொடி, சிகப்பு மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் பட்டர் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு இதுல பிசைஞ்சிடலாம், தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா. இதோட நாம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதையும் இதுல சேர்த்துக்கலாம். தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிசைய போறோம். அதாவது 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்ய போறோம். வாங்க இதை பிசைஞ்சுக்கலாம். நான் சொன்ன எல்லா பொருட்களையும் இதோட சேர்ந்து கலந்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட இந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், இந்த கடலைப்பருப்பையும் கடைசியா சேர்த்துக்கலாம். இதை பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வேற ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு எண்ணெய் தடவின பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. நம்மளோட தட்டைய உருண்டைகளா இந்த மாதிரி பண்ணி இந்த மாவை இப்படி வச்சு இப்படி வரிசையா வச்சு நம்ம தட்ட போறோம். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டேன். அது காயிற நேரம் நம்ம தட்டி முடிச்சிடலாம். இந்த முடிச்ச உடனே இதை இன்னொரு பக்கத்தை இப்படி மூடிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்பவே கரெக்டான ஷேப் இந்த மாதிரி வரும். ஒரு கிண்ணியோ டவராவோ வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப கெட்டியா தடிமனா இருந்தாலும் தட்டை வதக்குன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இருந்தாலும் சீக்கிரம் இதாயிடும், கருகிற மாதிரி ஆயிடும். இப்படியே நம்ம ஒவ்வொரு தட்டையா செஞ்சுட்டு வரலாம். இந்த உருண்டைகளை பிடிச்சு இது எண்ணெய் தடவின பாலித்தீன் ஷீட், அதாவது நான் ஒரு கவரை 2ஆ இந்த பக்கம் இருக்க கட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு முழு ஷீட் கிடைச்சாலும் நீங்க அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை துணியில கூட செய்யலாம். முன்னாடிலாம் துணியில தான் செய்வாங்க, வெள்ளை துணியில. இந்த மாதிரி செஞ்சு எல்லா இதையும் செஞ்சுட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க. நம்ம அடுப்பு காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்புல. நம்ம ஒவ்வொரு தட்டையா இது போட்டு மிதமான தீயில வச்சு திருப்பி விட்டு எடுத்தா நம்மளோட தட்டை ரெடி. இந்த மாதிரி போட்டு பொறுமையா. அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தாங்க எண்ணெயில போட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடணும். எல்லா தட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட தட்டை ரெடி ஆயிடுச்சு. 1 டம்ளர் மாவு வச்சு நம்ம ஈஸியா செஞ்சுட்டோம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை தீபாவளிக்கு இந்த தட்டையை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.